Satyabhama Institute of Science and Technology, Chennai. அண்மைச் செய்தி. கடந்த சில தினங்களாக அரசு பேருந்துகள் மீது விதிக்கப்பட்ட அபராதம் திரும்ப பெறப்படும் என்று தமிழக காவல்துறை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சசிதருண் இணைப்பில் இருக்கிறார். சசிதருண், வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடந்த சில நாட்களாக காவல்துறை சார்பில் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மீது விதிக்கப்பட்ட வழக்குகள் திரும்ப பெற உள்ளதாக காவல்துறை சார்பில் தகவல் வெளியாகி இருக்கிறது. நாங்குநேரியில் போலீஸ்காருக்கும் நடத்துனருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக வீடியோ வைரல் ஆகிய நிலையில் இதற்கு பழிக்கு பழி வாங்குவதாக சமூக வலைதளங்களில் அதிக அளவில் வீடியோக்கள் பகிரப்பட்டன. குறிப்பாக எல்லைக்கோட்டை தாண்டி நிற்பது, சீட் பெல்ட் அணியாமல் செல்வது, வாகனங்களை நோ பார்க்கிங்கில் நிற்பது என அரசு பேருந்துகள் மீது போக்குவரத்து போலீசார் அபராதங்களை விதித்து வந்தனர். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகிய நிலையில் இது தொடர்பாக காவல்துறைக்கும் போக்குவரத்து துறைக்கும் இடையேயான ஒரு பேச்சுவார்த்தை நிலவி வந்தது. இது தொடர்பாக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக வலைதளங்களில் பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்திருந்தனர். சமீப முன்பாக அந்த பிரச்சனையில் ஈடுபட்ட நாங்குநேரி அந்த நடத்துனரும் போலீஸ்காரும் சுமூகமாக செல்வதாக ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழகம் முழுவதும் சில தினங்களாக போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய அந்த போக்குவரத்து காவல்துறை சார்பில் விதிக்கப்பட்ட அபராதங்கள் திரும்பி பெறப்படும் என காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசு பேருந்து ஓட்டுநர்கள் சீட் பெல்ட் அணியவில்லை, சாலை நிறுத்தத்தில் சரிவர நிறுத்துவதில்லை, எல்லைக்கோட்டை தாண்டி நிறுத்துவது, நோ பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு பேருந்து பயணிகளை இறக்குவது என பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் அது சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் அனைத்தையும் திரும்பப்படும் என காவல்துறை சார்பில் இது ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது ஓரிரு நாட்களில் அந்த வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சசிதரன். Satyabhama Institute of Science and Technology, Chennai.